ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் நடுவில் பெருக ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய வல்லமைகள் நடுவில் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. உம்முடைய அற்புதங்கள் எங்கள் நடுவிலே நீர் செய்ய ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் தாகம் தீர்க்கிற நேரமாய், எங்கள் பலவீனங்கள் மாறுகிற நேரமாய், ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை உண்டாகுகிற நேரமாய், நாங்கள் தொடப்படுகிற நேரமாய் இதை நீர் மாற்றி தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி, ஆவியானவரே, உமக்கு நன்றி, ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ராஜா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். பாதுகாத்தீர், எங்களை பராமரித்து எங்களோடு கூட இருந்து வருகிறீர், எங்களை நடத்துகிறீர். ஆமென். எங்களை தோளின் மேலே தூக்கி சுமக்கிற தகப்பனை போல எங்களை நடத்துகிற தெய்வக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நம்பிக்கையை அவமாக்காத தெய்வம், எங்கள் நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷப்பட செய்கிற தெய்வம். ஆமென். எங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிலை நிற்க செய்கிறவர், ஜெபத்திலே தரித்து நிற்க செய்கிறவர், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வைக்கிறவர், எங்கள் பலவீனங்களில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரவேற்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கிருபையுள்ள பிதாவே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, ஆராதனை நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்துள்ள நேரங்களை உம்முடைய பரலோக சிந்தையோடு ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல இருந்து சிந்திக்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கு. நித்திய வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த பூமியிலே மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த பூமிக்குரியவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற்றியிருக்கிறோம். இன்று முதல் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சகைவை ஆண்டவரே நித்திய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாய் மாற்றினது போல நீர் எங்களை இந்த நித்திய பாதையிலே ஆமென் கொண்டு வந்து அந்த நித்திய நிலையான தரிசனத்தை நோக்கி வாழ, அதிலே நடக்க கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் எங்கள் ஜீவன் உள்ள மட்டும் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய மகிமையை பார்க்க, உம்முடைய வல்லமை எங்கள் சரீரம் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் செவிகளிலே உம்முடைய சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, ஆமென். எங்கள் இருதயம் உம்முடைய ஆமென் பிரசன்னத்தை உணரட்டும், அனுபவிக்கட்டும் என்று சொல்லி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரமெல்லாம் இந்த பலிபீடத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவ பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த சுகந்த வாசனையான பலியாக எங்கள் ஆராதனை ஜெபங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆண்டவரே, அதற்கு தடையாய் நிற்கிற எங்கள் வாழ்வின் பலவீனங்கள், பாவங்கள், குறைவுகள், ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறப்பீராக, நினையாதிருப்பீராக. உம்முடைய இரக்கம் எங்கள் மேலே நீர் அளவில்லாமல் ஊற்ற வேண்டும். அதற்கு இந்த நேரத்தை நீர் பயன்படுத்துவீராக. மீதம் இருக்கிற நேரங்களில் நாங்கள்
பாட இருக்கிறோம். எங்கள் பாடல் ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். உடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்க உமக்கு கொடுக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப நேரம் முழுவதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய். பிதாவுக்கு சகல மகிமையும் கனமும் குமாரனாகிய கிறிஸ்துவின் நாமம் மூலமாய் உண்டாகட்டும் என்று சொல்லி எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கர்த்தரை பாடி நாம் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? யாக்கோபு 5:13 இப்படி சொல்கிறது, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எங்க மகிழ்ச்சி இல்லை? இருக்கு ஆனா இல்லை. ஆமென். வருது போகுது, கிடைக்கும் கிடைக்காது, அற்புதம் நடக்கும் நடக்காமல் போகும். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தர அற்புதமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நம்ம பாட போகிறோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாரதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த துரோகினா. என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானம் என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை
போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர் என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் பனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போ. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கோ. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தோ. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான லைன் பார்த்தீங்களா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வராமல் என்றும் காத்திடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய சமூகத்தில் அற்புதங்களை பெறுவதற்கு நாம் ஜெபம் பண்ணுறோம். கடன் மாறணும், நமக்கு ஒரு வியாதி மாறணும், பிள்ளை படிக்கணும், அல்லது ஏதோ ஒன்று சோவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு என்னை தூரப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நாம பாட போகிறோம். பெரும் காற்று வீசினாலும்
அந்த பாடலை நான் பாடி ஆண்டுடைய நாமத்தை, அக்கினியில் நடந்தாலும் முட்கள் என்னை குத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். வேறு காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பழமா பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உமையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். வேறு காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் மாட்டேன். அவர் போல யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே என்று பாடப்போகிறோம். ஆண்டவருடைய இடத்தை எந்த மனிதனுக்கும் கொடுத்து விடக்கூடாது. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு
போக மாட்டேன். என்னை குத்தினால் இனியில் நடந்தாலும் மாட்டேன். காற்று வீசினால் கடல் கொந்தடித்தால் சோர்ந்து போக மாட்டேன். என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். காரணம் என் இயேசு என்னோடுண்டு. எல்லாரும் பாடலாமா? அஞ்சி என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் பாடுவது எளிது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழல் வருகிற பொழுது நாம் உடைந்து போகிறோம். உடைந்து போனாலும் பரவாயில்ல, அழுதாலும் பரவாயில்ல, ஆனால் முறுமுறுத்துற மட்டும் கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒன்றுமே செய்யாமல் நம்ம இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மை பயணிக்க வைக்கவில்லை. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் நம்ம இனிமேல நடத்துவார். ஆமென். இன்னும் ஒரு பாடலை நாம் பாட போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். பாட போகிறேன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ண போகிறோம். நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய ரசம் எல்லாம் விஷமாக மாறி இருக்கு, மட்டன் பிரியாணி எல்லாம் சூப்பாக மாறி இருக்கு, டீ எல்லாம் தீஞ்சு கரைஞ்சு போயிருக்கு. ஆண்டவரை இந்த பாட்டு என்ன பாடுபட போகுதுன்னு தெரியல, ஆனாலும் பாட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், என் குடும்பம் ரொம்ப பெருசு. சவுல் சொல்லுவார், பென்யமீன்ல எங்கள் கோத்திரம் இருக்கிற கோத்திரத்திலேயே ரொம்ப சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இருந்து தான் ஆண்டவர் முதல் ராஜாவை செலக்ட் பண்ணுறார். அப்போ அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரை இருக்கிற எல்லார காட்டிலும் என் குடும்பம் ரொம்ப எளிது அப்படின்றாரு. அதனால் ஆண்டவர் எதையும் பார்க்காமல், தகுதியை பார்க்காமல் அவனை தூக்கி சிங்காசனத்தில் வைத்தார். ஆனால் சவுல் ஆண்டோட இருதயத்தை உடைத்து விட்டார். ஆனால் நீங்களும் நானும் உங்களுக்கு தந்திருக்கிற வேலை, உங்களுக்கு தந்திருக்கிற படிப்பு, உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பம், கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கிறார். எப்படியாவது உருட்டி மிரட்டி கொண்டு போயிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய நம்பிக்கை மட்டும் நம்ம உடைச்சிடக்கூடாது. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க என்ன தேடி வந்தது ஏன்? நம்ம திறமை உள்ளவங்க, அழகானவங்க எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. குணம் உள்ளவங்க, உண்மை உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவன் நம்மை தேடி வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லது இன்னும் எத்தனை பேர் சொல்றீங்க, இல்லை இல்லை நான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நின்னீங்க. நீர்
தகப்பர் நீரே. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, எக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீரன் பெருக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன தேடுவதங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. எல்லாரும் பாடலாமா? தாரம் இழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. தாரம் இழந்த என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறையும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறையும் கூட்டத்தின் முன்னே நம் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகளெல்லாம் நீக்கினி. என் கரம் பிடித்து தூக்கினி, கரைகளெல்லாம் நீக்கினி. உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கரங்களை உயர்த்தி பாட போகிறோம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தாரம் இழந்த என்னை தேடி இருக்க. தாரம் இழந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, என்னை தேடி என்ன தேடுவத ஒரு என்ன
ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கித்தான் நீங்க நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. 2 கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் அந்த பாடம் ஒரு விசை இன்னும் ஒரு விசை பாடி தொடர்ந்து ஆண்டவரை நாம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? பாடல் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். அந்த வார்த்தைகளை அரைக்க பண்ண அது நம்முடைய வாழ்வா மாறும். ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணாதவர்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்காதவர்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க வந்து பாடுற பாடல்கள் அது ஜெபம், அது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் ஆராதிச்சு சேர்த்து வச்சிருங்க. ஆமென். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி. அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு. நல்ல சத்தமா கரங்களை தட்டி பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதை. இப்ப சத்தமா என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. என்னோடு இருப்பதினா நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். காற்று வீசினால் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து
சோர்ந்து போக மாட்டேன். உங்கள் என்னை குத்தினால் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுப்பி நின்று ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். 3 மாதங்கள் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் கண்ணன்மணி போல பாதுகாத்தார். வேலை செய்கிற இடங்கள்ல கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், சோர்வுகள், தேவையில்லாத கவலைகள், இதன் நடுவிலையும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாம். அவங்களுக்கு தெரிந்தது போல ஆண்டவரை துதிங்க. உங்க தேவைகளை சொல்லாதீங்க. அந்த தேவைகளை பார்க்கலாம். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கு. இந்த உலகத்துல நாம எத்தனை வருஷம் இருக்கிறோம், அத்தனை ஆண்டு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தேவைகள் இருக்கும். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சரீர ரீதியாக, ஆத்துமாவுக்கு, நம்முடைய மனம் சார்ந்த அநேக தேவைகள் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீங்க உயர்ந்தவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில சிறந்தவராய் இருக்கணும். எந்த பொருளும் சிறந்ததாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறந்தவராய் இருந்தார் என்றால் உங்க வேலை சிறந்ததா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகலும் பலவனற்றவனுக்காகலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். உம்முடைய ஆவியினாலே ஆகும். உம்மாலே மேற்கொள்வோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்மால நான் மேற்கொள்வேன், உம்மால நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிரபுக்களை நம்பலப்பா ஆண்டவரே. எங்க வேலையை நாங்க நம்பல, உங்களை நம்புறோம் ஆண்டவரே. மனித தயவை நம்பல, உங்க தயவை நம்புறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே அப்பா. எங்கள் அனுபவங்கள் அல்ல, உம்முடைய உண்மை நிறுத்தி எங்கள் வாழ்க்கையை பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. காரியங்களை மாற பண்ணுகிறவரே ஆண்டவரே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஓ நேபுகாத்நேச்சாரின் காலத்திலே, பெல்தேஷாத்சாரின் காலத்திலே, தரியு ராஜாவின் காலத்திலே தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நம்மை ஆளுகிறவர்கள் யாரா இருந்தாலும் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளா இருக்கிறபடினால் நீங்களும் நானும் ஜெயிப்போம். எந்த சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்வதில்லை. நம்புறவர்கள் 2 கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்க ஜெயம் பெற்றவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. மனிதர்கள் நினைக்கிற தீமைகள் அல்ல, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, நீர் ஜெயம் எடுப்பீராக. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே 3 மாதங்கள் ஆகிறது. வருட முடிவில் எங்க வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும் ஆண்டவரே. மொர்தெகாயுடைய வாழ்க்கை ஒரு இரவில் மாறினது போல எங்களுடைய இரவை பகலாய் மாற்றுகிற உம்முடைய அந்த நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுகிறதை செய்கிறவர், சொல்லுகிறதை செய்கிற தேவன், நிறைவேற்றுகிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். தாவீதுக்கு வாக்கினால் சொன்னார், கரத்தினால் நிறைவேற்றினார். நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அத்தனை பேரும் தன்னை அர்ப்பணித்தார்கள், தன்னை விட்டு கொடுத்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு தூரம் நம்மை விட்டு கொடுக்கிறோமோ, நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, நாம் யார் என்பதை உணர்கிறோமோ, அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது அற்புதம் செய்வார் என்றால், என்றைக்கு நம்முடைய அனுபவம் முடிகிறதோ, என்றைக்கு நம்முடைய அறிவு முடிகிறதோ, அன்றைக்கு தான் ஹீ பிகின்ஸ். அன்றைக்கு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாத்திரமே காலதாமதம் எடுத்துக் கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு அநேக நேரங்கள் நாம் நம்முடைய அனுபவத்தோடு கூட நம்முடைய அறிவோடு கூட குழம்பிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கரங்களை உயர்த்தி, ஒருவேளை எங்களுடைய அனுபவம் உயர்ந்ததென்றால், எங்களுடைய அறிவு ஆண்டவரே இது அதுன்னு சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருப்போம் என்றால், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய நேரத்தில் எங்களுக்கு செய்வீராக. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாபெரும் காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நின்னவண்ணமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம், வசனம் பிரதி வசனமாக. கர்த்தர் வீட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அவைகளால் தன் அம்பார துணியை பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் ஒரு பாடலை நாம் பாட கேட்கும்போது தசமபாகங்கள்
இந்த வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினார், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினார், திறவுகோலை என் கையில் தந்தார். வாசல்களே உயர்ந்திடுங்கள், கதவுகளே திறந்திடுங்கள். வாசல்களே உயர்ந்திடுங்கள், கதவுகளே திறந்திடுங்கள். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். எப்பக்க வாசல் மூடினாலும் எப்பத்தா என்று திறந்திடுவார். எப்பக்க வாசல் மூடினாலும் எப்பத்தா என்று திறந்திடுவார். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். வனாந்திரம் என்னை அடைத்தாலும் வானத்தின் கதவை திறப்பாரே. வனாந்திரம் என்னை அடைத்தாலும் வானத்தின் கதவை திறப்பாரே. மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். திறந்த வாசல் எனக்கு தந்தார், திறந்ததை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினார், திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினார், திறவுகோலை என் கையில் தந்தார். வாசல்களே உயர்ந்திடுங்கள், கதவுகளே திறந்திடுங்கள். வாசல்களே உயர்ந்திடுங்கள், கதவுகளை திறந்திடுங்கள். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். மகிமையின் ராஜா வருகிறார், பராக்கிரமமுள்ள கர்த்தராய். பரிசுத்த நாம இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கள். ஆராதனை நாள் ஜெப நாள் என்று 2 நாட்களை நாம் இந்த வருடம் முழுவதும் முன்குறித்து அதில் ஜெபித்து ஆராதித்து வருகிறோம். ஆராதனை நாளிலே காலை ஆராதனை 8:30 10:30 வரைக்கும் ஞாயிறு தோறும் நடைபெறும். ஆராதனைகளிலே நீங்கள் தவற விடாமல் குடும்பமாக பங்கு பெற நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெப நாள் நமக்கு சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் தொடர் ஜெபமாகவும், மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் பெண்கள் ஆண்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து வந்தால் பொதுவான ஜெபமாகவும் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெற உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு நாளை தினத்திலிருந்து 21 நாட்கள் உபவாச ஜெபம், ஈஸ்டர் சண்டே வரைக்கும் ஏப்ரல் 5 வரைக்கும் நமக்கு ஜெப நாட்களை முன்குறித்திருக்கிறோம். 2 நேரங்களில் பொதுவான ஜெபமாக நடைபெறும். அதிகாலையிலே காலை 5:30 6:30 வரைக்கும் நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்தே ஜெபிப்பதற்கு வசதியாக ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் கால் ஆப் மூலமாக அந்த ஜெபம் நடைபெறும். வீடுகளில் இருந்தே நீங்கள் எழும்பி ஆயத்தப்பட்டு நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆன்லைனில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரும் நீங்கள் அதில் பங்கு பெறணுன்றதுக்காக. நம்ம எப்படி ஜெபித்தாலும் ஜெபத்தினுடைய தரம் ஒரு நாளும் குறையாது. அல்லேலூயா. அதனால் ஆன்லைனில் உங்களுக்கு ஒருவேளை அது ஒரு புது காரியமாக இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அதில் பங்கு பெறுங்க.
அதிகாலையில் நீங்கள் எழும்பி இங்கே வர்றதுக்கு பல வேலைகள் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக, ஜெபத்தை முன்னிறுத்துவதற்காக நம்ம அப்படி செய்கிறோம். தவறாமல் எல்லாரும் காலை ஆன்லைன் ப்ரேயரில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மாலை நேரத்தில் 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் பொதுவான ஜெபமாக, நேரடி ஜெபமாக சபையில் வைத்து மாலை நேரத்தில் நடைபெறும். அதில் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த 21 நாட்கள் ஜெபத்தில் பகலில் 1 மணி நேரம், எல்லாருக்கும் இல்லை, அது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மாத்திரம் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் 2 பேரோ 3 பேரோ நீங்கள் பகலில் வாங்க. ஒரு மணி நேரம் நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். பகலில் நாங்கள் இருக்கிற நேரத்தில் நாங்களும் அந்த 1 மணி நேர ஜெபத்தில் உங்களோடு இணைந்து ஜெபிப்போம். எந்த வகையிலையும் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பொதுவாகவே இந்த நாட்கள் அந்த என்னது துக்க நாட்கள், லெந்து டேஸ்னு சொல்லி உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைத்து சபைகளிலையும், எல்லா சபைகளிலையும் ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் லெந்து டேஸ் அப்படின்னு இல்லாமல் ஜெபம் ஆராதனை, நம்முடைய குடும்பங்கள் சபைகளுக்காக ஜெபிப்பதற்கு இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கிறோம். ஜெபத்துக்கு ஒரு மகுடமாக ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய ஸ்தாபன அளவிலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிலிருந்து வியாழக்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் 100 மணி நேர தொடர் ஜெபம் செய்ய இருக்கிறார்கள். நமக்கு 82 மண்டலங்கள் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். கிளை சபைகள் உட்பட 2000 சபைகளை ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டிலே தந்திருக்கிறார். இந்த 2000 சபைகளும் போதகர்களும் விசுவாச பிள்ளைகளும் இணைந்து ஆங்காங்கே ஒவ்வொரு ஜோன் வைஸாக மாலையில் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு அந்த ஜெபம் நடைபெறுகிறது. நமக்கு 100 மணி நேரமாக இல்லாமல் நம்முடைய ஜெப நேரம் 17ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 19ஆம் தேதி இரவு 9 மணி வரைக்கும் இருக்கிற இந்த 50 மணி நேரத்தை நம்முடைய மண்டலம், நாகர்கோவில் மண்டலம், கன்னியாகுமரி மண்டலம், இந்த 3 மண்டல சபைகளும் சேர்ந்து நம்முடைய வள்ளியூர் ஏஜி சபையில் வைத்து ஜெபிக்க இருக்கிறோம். அதுலேயும் இன்னும் ஜெபிப்பதற்கு வசதியாக இந்த 3 நாள் ஃபுல்லாக நம்ம போக வேண்டாம். நம்முடைய மண்டல சபைகளுக்கு 17ஆம் தேதி இரவு 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், 18ஆம் தேதி இரவு 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அதிகாலை இரவு நேரத்தை நம்ம மண்டலத்துக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு பெரிய உதவி செய்யணும். நானும் பாஸ்டமாவும் அதில் சேர்ந்து போவோம். எங்கள் கூட ஒரு 4 பேரோ 5 பேரோ, முதல் நாள் இரவில் ஒரு 5 பேரும், 2வது நாள் இரவு ஜெபத்துக்கு ஒரு 5 பேரும் நீங்கள் வந்து அதில் இருந்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம எல்லாரும் பங்கெடுத்தால் சந்தோஷந்தான். எல்லோரும் வர்றதுக்கு தடை கிடையாது. நீங்கள் விரும்பினா வரலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் எங்களோடு கூட ஒரு 5 பேர் சேர்ந்து முதல் நாள் இரவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் பரவாயில்ல, வருஷத்தில் ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு. இது பிரேக் இல்லாமல் இன்னைக்கு மாலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜெபம் வியாழன் இரவு 9 மணிக்கு தான் என்ன செய்து முடிவடைய இருக்கிறது. நேரம் எடுத்து அதை அறிவிக்க சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, முடிவு பண்ணுங்கள். ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகளாக வர்றதுக்கு விரும்பினா சந்தோஷம். எங்களோட கார்லையும் இன்னொரு கார்லையும் நம்ம போயிட்டு அதிகாலையில் 5 மணிக்கு நமக்கு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு நம்ம வந்துடலாம். 2 நாளும் 2 டீம் நீங்களே பேசுங்க, முடிவு பண்ணுங்கள், எங்கள் கூட வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேரம் ஆயிடுச்சு. ஆண்டுடைய வார்த்தைகளை சில நிமிடம் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 11வது வேத கதா நாயகியா இன்னைக்கு ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய
15வது அதிகாரம் 21 அதனுடைய 28வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். 21 28 வரைக்கும் இருக்கிற ஒரு வேத பகுதி. இந்த பெண்ணை குறித்தும் நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம், அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கால நேரத்தில் இந்த வார ஞாயிறு ஆராதனையின் தேவ வார்த்தையாக அருமையான சகோதரி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். அதிலிருந்து வேகமாக சில சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதி 15வது அதிகாரம் 21 28 வரைக்கும் தீரு சீதோன் என்கிற பட்டணங்களிலே வாழ்ந்த ஒரு கானானிய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய பெயரை வேதம் நமக்கு சொல்லி தரல. பெயர் சொல்லப்படாமல் போனாலும் அவளுடைய விசுவாசம், அவளுடைய செயல் ஆண்டவராகிய இயேசுவை பாராட்ட வைத்தது. இயேசுவுக்கு பிரியமான சில காரியங்களை அவளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு அவளுக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் குறிப்பாக அவளுடைய மகளுக்கும் செய்ததாக நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இவளை குறித்து பேசுவதற்கு யோசித்த போது என்னுடைய உள்ளத்திலே தோன்றின ஒரு தலைப்பு இப்படி நான் வைத்திருக்கிறேன்: துரத்தினாலும் தொடர்ந்து அவள் இயேசுவை பின்தொடர்ந்தாள். துரத்தப்பட்டாள். அவளுடைய அந்த மரியாதை குறைவாக அவள் நடத்தப்பட்ட பிறகும் கூட அவள் இயேசுவிலிருந்து விலகுவதற்கு அவள் விரும்பவில்லை. இயேசுவை விட்டு ஓடுவதற்கு விரும்பலை. அவள் இயேசுவை பின்தொடர்ந்தாள் என்கிற தலைப்பின் கீழே எதெல்லாம் அவளை துரத்தினது, எது அவளை இயேசுவினிடத்திலே விடாமல் தொடர்ந்து அவரை பின்பற்ற செய்தது, ரெண்டையும் ஒரே வார்த்தையில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் இவள் இந்த அருமையான பெண் சந்தித்தது போல நிறைய சவால்கள் அவளுக்கு இருந்தது. இயேசுவினிடத்தில் நன்மையை, அற்புதத்தை பெறுவதற்கும் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுவதற்கும் நாம் இன்றைக்கு எதெல்லாம் சொல்லி வருத்தப்படுகிறோமோ, கஷ்டப்படுகிறோமோ, அதுபோல் நிறைய அனுபவங்களை இந்த பெண்ணும் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தாள். ஆனால் அவளுக்கு இருந்த அந்த சவாலான காரியங்களை அவள் சரியாக புரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு அது அவளுக்கு இயேசுவை நெருங்கி வருவதற்கு, இயேசுவை பின்தொடருவதற்கு தடையாக நின்றது. ஆனால் அதையெல்லாம் அவள் தாண்டி அவள் இயேசுவை விடாமல் அவள் பற்றி கொண்டாள். காரணம், அவள் இயேசுவை குறித்து ஒரு உன்னதமான பார்வை அவளுக்கு இருந்தது. நான் இந்த பெண்ணை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். நேரத்தை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். அந்த 4 பாயிண்ட்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி சொல்லித்தர, கற்றுத்தர விரும்புகிறேன். 21வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த தீரு சீதோன் பட்டணம், இந்த ஊருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால், இவளுடைய ஊர் இந்த 2ல் ஏதோ ஒரு ஊர் இவளுடைய சொந்த ஊராக என்ன செய்திருக்குது, இருந்திருக்கிறது. இப்போ நான் இப்படி சொல்கிறேன், கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மளை எவ்வளோ
நேசிக்கிறார், எவ்வளோ மேன்மையான ஆண்டவரை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாய் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நான் இப்பொழுது சொல்ல போகிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்க, 22 28 வரைக்கும் இயேசுவை அவள் சந்திக்கிறாள். இயேசுவோடு அவளுடைய உரையாடல் இருக்கிறது. அவளுடைய தேவையை ஆண்டவர் இந்த வசனங்களுக்குள்ளே சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி கவனிங்க, இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அப்படிதானே? என்ன பிரச்சனை அப்படின்றத அவ சொல்றா. கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல 2 சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல அவள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறதாகவும், இன்னொரு இடத்துல வியாதியினால அவள் வேதனைப்படுகிறதாகவும். இவளுக்கு வியாதி இருக்குது, இவளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் கவனிங்க, இவளுக்கு பிரச்சனை இருக்கிற அந்த தருணத்தில் இவள் போய் இயேசுவை சந்திப்பதற்கு இயேசுவும் அவளுக்கு அருகிலே போகிற ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அவளுக்கு பிரச்சனையும் இருக்குது, அவ ஊர்ல இயேசுவும் இருந்தார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ சிறப்பு பெற்றவர் அப்படின்னா, எங்க நாம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோமோ அங்கே நாம் அவரை நெருங்குகிற தூரத்தில் அவர் எப்பொழுதும் நம்முடைய அருகிலே இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ நேரமும் இவ்வளோ நாளும் அவளுடைய வாழ்க்கைக்கும் இயேசுவுக்கும் தூரம் இருந்தது. ஆனால் இந்த வேத பகுதியில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அவளுடைய பிரச்சனைக்கு அவள் வழி தேடி கொண்டிருக்கிற போது, அவளுடைய பிரச்சனையிலிருந்து அவள் வெளியிலே வருவதற்கு அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற அந்த நாளில், அந்த நேரத்தில், அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு வந்து நிற்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ அங்கே அவர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? என் நாமத்தினாலே 2-3 பேர் எந்த இடத்துல கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னவர். மற்ற தெய்வங்கள், தெய்வ நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த தெய்வ நம்பிக்கைகளுக்கும் நாம இயேசுவின் மேல வைத்திருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம்? உலக ஜனங்கள் தேவன் இருக்கிறதை தேடி தேவன் இருக்கிற இடத்துக்கு, கடவுள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கானானிய பெண்ணை சந்திப்பதற்காகவே தீரு சீதோன் பட்டணத்தை தேடி போனார். நாம் தேடி வருவதற்கு அவசியமில்லை, அவர் நம்முடைய அருகிலே எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதனால தான் நம்ம அவரை ஆராதிக்கிறோம். இதனால தான் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறார். எல்லா நாவுகளும் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுகிற பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நெருக்கடியான தருணங்களிலே தூரத்திலே அல்ல, நம்முடைய அருகிலே இருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தொடுற தூரத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனுஷனுக்கு அவரிடத்துல நெருங்கி வருவதற்கு ஆசரிப்பு கூடாரம் அமைச்சு கொடுத்தார். அதில் என்ன இருந்துச்சு? ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம், அடுத்து பிரகாரம் இருந்தது. பிரகாரத்தில் மட்டும் வருகிற ஜனங்கள் தங்களுடைய பலிகளை கொடுத்துட்டு அதோட அவனுடைய வேலை முடிஞ்சது. எங்கே போயிடணும்? வெளியில் போயிடணும். அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் பிரவேசிப்பதற்கு ஜனங்களுக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட மனிதர்கள் மூலமாகத்தான் அங்கே தேவ சமூகத்தை அடையக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தடையாய் நின்ற அந்த கூடாரத்தை ஆண்டவர் தகர்த்தார் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், எபேசியர்ல வாசிக்கிறோம். இருதிறத்தாரையும் அவர் ஒன்றாக்கும்படிக்கு நடுவாக நின்ற
பகை என்கிற அந்த நடு சுவரை அவர் தகர்த்தார் என்று வாசிக்கிறோம். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், இப்பொழுது நாம் தூரமாய் அல்ல, அவருடைய கிருபாசனத்தை அண்டையிலே நெருங்கி போகிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தூரமா இல்லை, நாம அனுபவிக்கிற, நாம சந்திக்கிற நெருக்கடிகள், போராட்டங்கள், இவைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு நம்முடைய அருகிலே வந்து விட்டார். அல்லேலூயா. இங்க அதுதான் இந்த அம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியம். நிறைய நாட்கள் வந்தது இவளுடைய வாழ்க்கையில பிரச்சனையோடு, வேதனையோடு அவள் இருப்பதற்கு. ஆனால் இந்த மத்தேயு 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த நாள் அவளுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவள் பெறப்போகிற நாளாயிருந்தது. நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, கை உயர்த்தி, இந்த நாள் எனக்கு தீர்வு கிடைக்கிற நாள், இந்த நாள் கர்த்தர் என்னை தொடுகிற நாள், இந்த நாள் அவருடைய வல்லமை என்னிலே வெளிப்பட போகிற நாள், என்னுடைய குடும்பத்திலே வெளிப்பட போகிற நாள், என்னுடைய பிள்ளை வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய சுக வாழ்வு, எனக்கு முன்னாடி நிற்கிற மதில் போன்ற தடைகளை உடைத்து நான் உட்பிரவேசிக்கிற நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மேன்மை, தேவ சமூகத்தினுடைய ஆசீர்வாதம். இதுதான், தூரத்துல அல்ல, நமக்கு நெருக்கடி வரும்போது நம்ம பக்கத்திலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என் பிரசங்கத்துக்கு வரேன். பக்கத்துல இருந்தாலும் இவள் அவரை போய் சந்திக்காமல் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறதுனாலே நமக்கு அற்புதம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? நான் போன வாரமே சொன்னேன், கூரையை பிச்சுட்டு ஆண்டவர் உடனே ஒரு மேஜிக்கல் லைஃப்பை என்ன செய்யலை, நமக்கு வாக்கு பண்ணலை. நிறைய நெருக்கடிகள் இருக்குது. நேற்று எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இருந்து. அவங்களுக்கு இஎம்ஐ பெண்டிங்கில் கிடக்குது. சார், நான் உங்களை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன், நீங்கள் இஎம்ஐ கட்டவே இல்லை, அதனால் நாளைக்கு காலையில் நான் உங்களை திருநெல்வேலி ஸ்டேஷனில் என்ன செய்ய போகிறேன், கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. தாராளம் நீ என்ன செய்துக்க, கொடுத்துக்க. நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன், இந்த இடத்துல தான் இருக்கிறேன், என் சூழ்நிலை என்னன்றதை உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் நீ கொடுத்த பணத்தை வசூலிக்கணும்னா தாராளமாக என்ன செய்துக்க, வசூலிச்சுக்கன்னு சொல்லிட்டேன். தைரியமாக சொல்லிட்டேன் ஃபோனில். ஆனால் அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு வருத்தமும் ஒரு துக்கமும் பிடிச்சிட்டு உடனே ஜெபம் பண்ண, என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அந்நியர் கையில், லோக்கலில் தான் இப்படி நெருக்கடி இருக்குதுன்னு பார்த்தா இப்போ திருநெல்வேலி வரைக்கும் என்ன செய்கிறீரு, கொண்டு போகிறீர அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு சமாதானத்தை என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்தார், தந்தார். தந்து அதற்கான ஆலோசனைகளையும் ஆண்டவர் தந்தார். திரும்ப 10 நிமிஷம் தாண்டி இன்னொரு பையன் ஃபீல்டு ஆஃபீஸர் ஃபோன் அடித்தான். சார், அவர் மேனேஜர், அவர் மேலே உள்ள அழுத்தத்தில் உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டாரு சார், நீங்கள் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க, கட்டுங்க அப்படின்னு. அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த தீவிரத்தை நீ விஜய் மல்லையாட்டையும் இன்னொருத்தர் ஓடி போனார நீரவ் மோடின்னு சொல்லி இவங்கிட்டெல்லாம் காட்டியிருந்தேன்னா நம்ம நாட்டுக்கு என்ன செய்திருக்கோம், நல்லது நடந்திருக்கும். ஒன்றா அந்த இடத்துக்கு மேனேஜராக என்ன செய்திருக்கலாம், அனுப்பலான்னு சொல்லி. திரும்ப தான் இந்த பையன்கிட்ட டீட்டெயில் கேட்டால் மேனேஜருக்கு ஒரு திருட்டு புத்தியை பாருங்கள். என்ன புத்தி, அவர் பாஸ்டாக இருக்கிறாரு, அதனால் அவர்கிட்ட நிறையா இருக்கும், நீ வீட்டில் போய் உட்காந்து என்ன செய், வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாராம். அப்போ அந்த பையன் வந்து மதியம் வரைக்கும் ஒரு 4 மணி வரைக்கும் எங்கள் கூடவே இருந்தான். 4 மணிக்கு அவனே சொல்லிட்டு போகிறான், சார், நான் உண்மையிலே மேனேஜர் சொன்னதை மனசில் வச்சுட்டு தான் என்ன செய்தேன், உங்களை எப்படியாவது வாங்கிட்டு போனோன்னு இருந்தேன், இப்போ உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார்ன்னு அவன் பாய் காட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ஏன் ஆண்டவரே நீர் இப்படி பாதையிலெல்லாம் என்ன அனுமதிக்கிறீரு? நம்ம ஜோமன்னா ஐஸ்வர்யமும் கனமும் உம்முடைய கையில் இருக்குது. நீர் நினைச்சா இப்போ ஒரு மணி நேரத்தில் இதிலிருந்து என்ன செய்ய முடியும்,
வெளியில கொண்டு வர முடியும். அப்படி ஒன்றும் நீர் செய்யல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் அருகிலே இருந்தாலும் நீ செய்ய வேண்டியத, நீ என்னிடத்துல நெருங்கி வர வேண்டியத வந்து செய்தாலே ஒழிய நமக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அருகிலே தான் இருக்கிறார். அருகிலே இருந்தாலும் இப்போ நான் இப்படி சொல்றேன், இயேசு தீரு சீதோன் பட்டணத்துல இருந்தாரு. ஆனா இந்த கானானிய பெண்ணுடைய வீட்டுக்குள்ள இன்னும் வரல, வருவதற்கான நேரம் வரல. ஆமென் சொல்லிருங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? அவர் ஊர்ல இருந்தாலும் இந்த பூமியில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கான நேரம் இன்னும் வரவில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையை சந்திப்பதற்கான நேரம், அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வீட்டின் நிலைமை மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் என் கூட தான் இருக்கிறீங்க, இந்த பூமியில தான் இருக்கிறீங்க, ஆனா என்னிடத்திலே வந்து என்னை சந்திக்கிற, என்னிடத்திலே வந்து எனக்கு அற்புதத்தை செய்கிற அந்த பாக்கியத்தை என் வாழ்க்கையில நீர் தரணும். அல்லேலூயா. அவர் சர்ச்சில் இருக்கிறாரு, இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அற்புதம் செய்ய ஆரம்பிக்கல. அவர் வருவார், சர்ச்சில் தானே இருக்கிறார், நம்ம பக்கத்தில் தானே இருக்கிறாரு. ஒரு நாள் வரும், எல்லா நாளை போல தேவ சமூகத்தின் நாள் இருக்காது, எல்லா நாள் ஆராதனையை போல ஞாயிறு ஆராதனை இருக்காது. எனக்கென ஒரு ஆராதனை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கென ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அதில் அவர் என்னை சந்திப்பார், அவர் என்னை தொடுவார். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது என்னுடைய எல்லா நெருக்கங்களுக்கும் தீர்வு வந்துவிடும், என்னுடைய எல்லா பலவீனங்களுக்கும் தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னுடைய எல்லா சந்தேகமான கேள்விகளுக்கும் ஆண்டவர் தீர்வை வைத்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னும் அவர் நேரம் வரல. அல்லேலூயா. இந்த அம்மா, இந்த பிள்ளை எத்தனை வருடங்கள் பாடுபட்டார்கள் என்பது நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய நேரம் வந்தபோது பாருங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு அந்த இடத்தை விட்டுட்டு இந்த பெண் இருக்கிற அந்த திசையை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், இப்பதான் அவர் நம்ம திசையில திரும்பி இருக்கிறாரு, சீக்கிரம் வந்துருவார். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்பதான் அவர் நம்ம பக்கம் திரும்பி இருக்கிறாரு. இன்னும் அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். வருவார், தங்குவார், நம்மை தொடுவார், நம்மை தொட்டு எழுந்திருக்க செய்வார். ஆமென். அவர் நம்மை தொட்டு எழுந்திருக்க செய்கிற போது எல்லா நிந்தனைகளும் எல்லா நெருக்கடிகளும் மாறிடும். நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில், பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ஏன் எனக்கு இந்த நெருக்கடி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுறதுனால, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அழுக்கே படாமல் அப்படியே ஆண்டவர் நம்மளை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுறணும்னு நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு தான் ஒரு பாட்டை பாடுனாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பழைய பாட்டு, உம்மை போல் யார் உண்டு. அதில் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? உடையும் நொறுக்கும். ஆமாம், யாருக்குன்னே உடைச்சது நொறுக்குனதெல்லாம் போதாதுன்னு அப்பப்போ அவருக்கு பாட்டில் என்ன செய்கிறோம், அதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அது நம்மளை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானவர்களாக மாற்றும். அப்படிதானா? இன்னும் மேன்மையானவர்களா அது வந்து நம்மளை மாற்றும். இயேசு வந்து நமக்கு தந்திருக்கிற அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை ரொம்ப சிம்பிளாவா தந்தாரு. எப்படி தந்தாரு? இயேசு வந்த மாதிரியே வந்துட்டு அப்படி போயிட்டாரா? எத்தனை பேர் கேட்டாங்க அவர்கிட்ட, அப்படிதானே? சிலுவையில இருந்து இறங்கி வாரோம், நீர் தேவகுமாரன் ஆனால், நீ ஒரு தீர்க்கதரிசியானா என்ன செய்யும், அதுல இருந்து இறங்கி வாரோம் அப்படின்னாங்க. வந்தாரா இயேசுநாதர்? வந்தாரா? கெத்செமனே தோட்டத்துல இருந்து ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும்.
அவர் ஜெபமே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பதில் பெறாமல் இருந்திருக்கும் என்றால், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி சாய்க்கல அப்படின்றது, ஆமே, நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கல அப்படின்றது அது நமக்கு அவமானம் அல்ல, அது நமக்கு பலவீனமும் அல்ல, அது நமக்கு குறைவும் அல்ல. அவர் தலை அசைக்கிற ஒரு நேரம் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், கை உயர்த்தி. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா. நான் ஜெபிக்க, கை உயர்த்தி, நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். இன்னொருக்க சொல்லுங்க, நான் ஜெபிக்க, நான் ஜெபிக்க நெருப்பா இறங்கிடுவா என் தெய்வம். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், நான் ஜெபிக்க நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய். ஆவியே, ஆவியே, அசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலரே. ஐயா அசைவா எங்களை, எங்கள் அக்கினி. நம்மளை அவர் காத்திருக்கிற நாட்கள் ஒரு நாளில் மாறும். நமக்கு அவர் செவி கொடுக்காத நாட்கள் மாறும். அவர் தலை அசைக்கிற நேரம் நம்ம வாழ்க்கைக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாமல் அவரை பின்பற்றி வருவோம். நம்முடைய திசைக்கு திரும்பினவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார். நம்முடைய திசைக்கு திரும்பினவர் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் நிச்சயம் வருவார். அவர் தூரத்திலே அல்ல, நாம் கூப்பிடுகிற தூரத்தில், நாம் தொடுகிற தூரத்திலே தான் அவர் நிற்கிறார். நம்ம ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம். சரியா? அல்லேலூயா. சொல்லுவீங்களா? என் சூழ்நிலை சொல்கிறத பார்த்தா இந்த சூழ்நிலை இருக்கட்டும் பாஸ்டர், மாறவே வேண்டாம், நான் அப்படி இருந்துக்கிடுறேன். எல்லா சூழ்நிலையும் மாறும். நமக்கு கண்ணீர் விடுவதற்கு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணீருக்கான பலனை பார்க்கிற ஒரு நேரமும் வரும். விவசாய குறித்து பவுல் எழுதுகிறார். விவசாயி அவன் விதைச்சிட்டு அதனுடைய பலனுக்காக அவன் என்ன செய்கிறானா? காத்திருக்கிறானா. அதுபோல விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இராணுவ வீரனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவன் போராடி அவனுடைய வெற்றியை பெறுகிறது போல இந்த விசுவாச வாழ்க்கை என்பது போராடி வெற்றி பெறுகிற வாழ்க்கை தான். இந்த வார்த்தைகளை நான் இந்த பெண்ணை ஒப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம், இவளுடைய வாழ்க்கையில் 4 தருணங்களில் அவள் துரத்தப்பட்டவள். அல்லேலூயா. வேகமா நான் இந்த கானானிய பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை வேகமாய் சொல்லித் தருவதற்கு விரும்புகிறேன். கவனிங்க. இவன் 4 தருணங்களில் அவள் துரத்தப்பட்ட நிலை இருந்தது. அவளுக்கு தடைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். எதுலெல்லாம் அப்படின்னா, ஒரு 4 வசனங்களை நான் அதிலிருந்து உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன்.
22வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவளை கூப்பிட்டார். அல்லேலூயா. இயேசுவை தேடி வர்றா, பக்கத்தில் வந்துட்டார், கேள்விப்படுறா, இயேசு நம்ம பக்கத்தில் வந்துட்டாருன்னு. நீங்கள் கேள்விப்பட்டது போல கேள்விப்படுகிறதோடு நின்று விடக்கூடாது. இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று வாசிக்கிறோம். இந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. கூப்பிடுகிற அனுபவம் வரணும். யாரை கூப்பிடக்கூடாது? யாரோ மனுஷனை அப்படி கூப்பிடக்கூடாது, எதையோ போய் கூப்பிடக்கூடாது. இயேசுவை கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேணும். இவள் வாழ்க்கையில் அவ சொல்ல பாருங்க, டெரிபிளி அப்படின்னு வாசிக்கிறோம். ரொம்ப கொடூரமாக அவளுடைய மகள் பிசாசினால வேதனைப்படுகிறாள். ஒன்று கவனிங்களேன், இந்த பெண்ணுக்கு பாதிப்பு இல்லை, பிசாசு போராட்டம் யாருக்கு இல்லை? இந்த அம்மாவுக்கு கிடையாது. ஆனால் இந்த அம்மா அந்த வேதனையை அனுபவிக்கிற அளவுக்கு அவ வீட்டுக்குள்ள அவளுடைய பிள்ளை அவ்வளோ வேதனையை அனுபவிக்கிறார். நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் நம்ம அனுபவிக்கிற போராட்டங்கள், வேதனைகளை பார்க்கலாம், நம்மை சுற்றி நடக்கிறவைகளினாலே வருகிற அந்த மன வேதனை தான் கொடுமையான வேதனை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்க வியாதியில் இல்லாமல் இருக்கலாம், நீங்க பலவீனமாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு குறைவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருங்கின வட்டாரத்திலே நடந்த, குடும்பத்தில் நடந்த வேதனைகளை குறித்த பாரம், அழுத்தம் உங்க மேல என்ன செய்யலாம்? அழுத்தி கொண்டு இருக்கலாம். சரியா? இவளுக்கும் அந்த அழுத்தம் இருந்தது, அந்த பாரம் இருந்தது. அது அவளை துரத்தி கொண்டே இருந்துச்சு, அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, அவளுக்கு அது தொந்தரவா இருந்தது. அவள் தலையின் மேலே வைக்கப்பட்ட ஒரு பாரத்தை போல அது அவளை அழுத்தி கொண்டே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம துரத்தப்படுகிறோம், நம்ம நொறுக்கப்படுகிறோம். எதனால? இது போன்ற மனவேதனைகளினால, போராட்டங்களினால, கொடிய நெருக்கடியான தருணங்களினாலே. இது இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு, இதுவும் இருந்தது. இவளை துரத்தின இந்த பலவீனம்தான் இயேசுவினிடத்துலையும் இவளை கொண்டு வந்துச்சு. எங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கொடிய வேதனை மகளுக்கு, அதனால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள நெருக்கடி, போராட்டம். அதே பிரச்சனை தான் அவளை இயேசுவிட்டையும் கொண்டு வந்துச்சு. உங்க பிரச்சனை உங்களை இயேசுகிட்ட கொண்டு வருதா? அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு பிரச்சனை, உங்க சரீர பிரச்சனை, உங்களுடைய பொருளாதார பிரச்சனை, உங்களுடைய நெருக்கடியான பிரச்சனை எந்த திசைக்கு நேரம் அவங்கள நடத்துது? நான் சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இவள் என்ன செய்யல அப்படின்னா, இந்த வேதனையை நினைச்சு இவ தன்னை மாய்த்து கொள்வதற்கு நினைக்கல. வேற முயற்சிகள் அவ செய்யல, வேற வழிகள் அவ செய்யல. என்ன செய்கிறாள் அப்படின்னா, இந்த பிரச்சனையை தனக்குள்ளே வைத்து கொண்டு அவர் வேற வழி நோக்கி போகாமல் தேவ சமூகம் நோக்கி வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எது அவளை பின்தொடர செய்தது? இயேசுவனிடத்துல நெருக்கி அவளை தள்ளினது என்னது? அவ அனுபவிச்ச பிரச்சனை தான். நம்ம பிரச்சனை நம்மளை என்ன செய்யுது? உங்க பிரச்சனை உங்களை என்ன செய்யுது? பாஸ்டர் தூங்கவே விட மாட்டேக்கு பாஸ்டர், அப்படிதானா? என்ன அப்படி செய்து இப்படி செய்து. சரி, அது கூட உங்க பிரச்சனையோட இயேசுவிட்ட வாரீங்களா? உங்க நெருக்கத்தோடு இயேசுவினிடத்துல வாரீங்களா? நீங்க நெருக்கத்தோடு வந்தா ஒரு முடிவு இருக்கிறது, அதுல இருந்து இயேசு உங்களை ஒரு நாள்ல வெளியில கொண்டு வருவார். ஏன்னா உங்களை அந்த நெருக்கடியான தருணத்திலிருந்து கொண்டு வரக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால நம்ம நெருக்கப்படுகிற போது வேற டைவர்ஷன்ல போகக்கூடாது. நம்ம கால் எங்க வரணும்? தேவனை நோக்கி வரணும், தேவ சபையை நோக்கி வரணும், தேவ சமூகத்தை நோக்கி வரணும். வருதா? சர்ச்சு 24 மணி நேரமும் திறந்து தான் இருக்குது, ஒருத்தரும் வரல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒருத்தருக்கும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, பாஸ்டருக்கு நல்ல போடு, என்ன யாருக்காகவும் அழுது ஜெபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி தானே? அப்படியா இருக்குது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சங்கீதத்தில் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பாடுறாங்க, எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்டிருக்கிற நகரம், எருசலேமை கண்டபோது எங்கள் கால்கள் என்ன செய்யிடுச்சு? நிற்கலாயிற்று. தமிழில் சூப்பராக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இன்னும் சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது எருசலேமை நோக்கி எங்கள் கால்கள் பிரயாணப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கங்கள் நம்மளை சோர்வுக்குள்ளாக்கும், நம்முடைய நெருக்கங்கள் நம்மளை திக்குமுக்காட செய்யும், நம்முடைய நெருக்கங்கள் நம்மளை மன வருத்தத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளும். ஆனால் இது எல்லாம் அதோட நிற்கக்கூடாது. நம்முடைய கால்களை தேவ சமூகத்துக்கு நேராக திருப்பணும், நம்முடைய முழங்கால்களை தேவ சமூகத்துக்கு நேராக முடங்க செய்யணும். வீடுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குதா? உங்கள் வீட்டுக்குள்ள கண்ணீர் இருக்குதா? தூங்க முடியலையா? அப்படிதானா? இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்குதா? கர்த்தரை பாடுற பாட்டு இருக்குதா? தேவ சமூகத்தை தேடுற தேவ நேரம் இருக்குதா? எஸ்ன்னா விடுதலையும் இருக்குன்னு அர்த்தம். இல்லை பாஸ்டர், நான் ஒரே ஒப்பாரியும் பொலப்பமும் மட்டும்தான் பாஸ்டர் என் வீட்டுக்குள்ள, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இல்லை. நல்லா கவனிங்க, நம்முடைய அற்புதத்துக்கு நிறைய ஸ்டெப் இருக்குது. மோகன் சி லாசரஸ் இப்போ ஒரு பேசின வீடியோ ரொம்ப பிரபலமாக என்ன செய்யுது, எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அற்புதம் இல்லாத சபைகளுக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அவர் சொன்ன டோன் கரெக்டு, அவர் சொன்ன அர்த்தமும் ஒரு வகையில் சரிதான். ஆனால் வெறுமனே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுனால மட்டும் என்ன நடக்காது? அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்களா? அவர் அடுத்த ஸ்டெப்பை சொல்லியிருப்பார், அதை மட்டும் கட் பண்ணி போட்டு அவர் என்ன செய்கிறாங்க, சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. நம்ம இந்த யூடியூப் காலமே விளங்காத காலம்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் நம்ம ப்ரோக்ராம் லைவ் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு விரும்பின நாட்கள் இருந்துச்சு, இப்போ போகவே கூடாதுன்ற எண்ணம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. நம்ம எதையாவது இங்கே லோக்கல் காங்கிரிகேஷனுக்கு என்ன செய்வோம், பேசுவோம், அது வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, என்னெல்லாம் சொல்ல, ஏற்கனவே பாஸ்டர் சொல்கிறதுனால, பாஸ்டர் சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்ற அந்த கல் நிறையா வந்துட்டே இருக்குது. இதில் ரெக்கார்டு வேற பண்ணி வச்சு இனி எல்லா இடத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்ற பயமும் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். சரி, அதுக்காக நம்ம தேவ வார்த்தையை பேசாமல விட முடியும்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோமா? மன அழுத்தம், வருத்தம், கண்ணீர். சரி, அந்த கண்ணீரை எங்கே கொண்டு போய் செலவு பண்ணுறோம்? நம்முடைய மன வருத்தத்துக்கு எங்கே ஆறுதல் தேடுறோம்? தேவ சமூகம் வருதா? நம்முடைய கால்கள், நம்முடைய கரங்கள் அவரை நோக்கி உயர்த்தப்படுகிறதா? சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் என் தேவனை நோக்கி என்ன செய்வேன், முறையிடுவேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் போய் நம்ம முறையிடுகிறதற்கு நம்முடைய உள்ளம் இயங்குகிறது, நம்முடைய கால்கள் பறக்கிறது. ஆனால் இந்த பெண்ணினுடைய இந்த கொடிய வேதனை தான் அவளை இயேசுவை பின்தொடர செய்தது. அந்த பிசாசுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பா இவ, அப்படிதானா? என் மகளை பிடிச்ச பிசாசுக்காக நன்றின்னு சொல்லியிருப்பா. எப்ப? அதுல இருந்து இயேசு அவளை வெளியில கொண்டு வந்த போது அந்த பிசாசு பிடிதான் அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம அனுபவித்த நெருக்கங்கள் தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்குது. இது சேஃபான இடம். அல்லேலூயா. இது ஆசீர்வாதமான இடம். இங்கேதான் நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைகிற இடமும் கூட. ஒரே நாளில் உடையாது. நான் என்ன கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் உடையவும் கூடாதுன்னு தான் சொல்லும். அதுதானே, உடைஞ்சவங்களுக்கு எத்தனை அற்புதம் நடந்திருக்குது. செல்வமணி அம்மா தான்
வண்டியில் வரும்போது சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன செய்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் அற்புதத்தை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஓடிடுறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாஸ்டா என்ன நினைக்க தோணுது, குழந்தை ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாரு, குழந்தைய சுமந்துட்டு 10 மாதம் சர்ச்சுக்கு வர முடக்கிறாங்க. காரணம் என்னது, நான் உண்டாயிட்டேன் பாஸ்டர். அப்போ நீ உண்டானது தானே தப்பு. ஒரு 5 வருஷம் தாண்டி உண்டாயிருந்தேன்னா 5 வருஷம் ஒழுங்காக சர்ச்சுக்காவது வந்திருப்பியா? நான் சொல்ல ஏன் புலப்பம் சரிதானா? அல்லேலூயா. உபவாச ஜெபத்தை கிட்டத்தட்ட நம்ம இழுத்தே மூடிட்டோம். ஏன்? உங்களோட உற்சாகத்தினால. அல்லேலூயா சொல்லிருங்க பார்ப்போம். இப்போ எல்லாரோட உற்சாகம், வேகம் இதெல்லாம் பார்த்து எப்பா தயவுசெய்து உபவாச ஜெபமே நமக்கு வேண்டாம்ப்பான்னு இழுத்து மூடுற அளவுக்கு அவங்க உற்சாகம் இருந்திருக்குது. ஏன்? பிரச்சனைகள் சால்வ் ஆக ஆக நம்முடைய நெருக்கங்கள் நம்மளை வேற இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. நான் சொல்றேன்ல, கர்த்தரை அறிஞ்ச பிறகு, ஜெபிக்க தொடங்கின பிறகு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அது வெறும் பிரச்சனை மட்டும் இல்லை, அதற்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய அற்புத கரமும் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்க முடியுமா இதை உங்களுக்கு? நான் இப்போ அப்படிதான் நம்புகிறேன். ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம், நமக்கு மக்கள் அப்படி பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை. இப்போ அந்த வருத்தத்தை ஆண்டவர் எனக்கு வேற மாதிரி மாற்றி தந்துட்டார். வேற அற்புத செயல்களை இந்த நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல புரியுதா? எல்லா நெருக்கடிகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஒரு அற்புத செயல் மறைஞ்சிருக்கும். அதுதான் இந்த அம்மாவை நான் பின்னாடி சொல்ல வர்ற பாயிண்ட்டு, பின்னாடி உள்ள வார்த்தைகளை வாசித்தாலே நான் சொல்ல வர்ற இந்த அம்மாவினுடைய அந்த செயல் புரியும். அப்படிதானே? இயேசு என்ன செய்தார் பின்னாடி நம்ம வாசிக்க போகிறோம். அதை சேர்த்தே சொல்லிடுற நேரமும் ஆகுது. இவளுக்கு இருந்த பலவீனம், இவளுக்கு பலவீனமும் இருந்தது. அந்த பலவீனம்தான் இவளை இயேசுவை பின்தொடர செய்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை சொன்னார்கள். இயேசு என்ன சொல்றார் அடுத்த வசனத்துல? அதற்கு அவர், என்ன அர்த்தம் அதுக்கு? ஏற்கனவே கொடிய வேதனை இவளுக்கு பிசாசினாலே அவளுடைய மகளுக்கு இருக்கிறது. மகளுக்கு இருந்த பிசாசு இவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள சமாதானத்தை குலைச்சிடுச்சு. அற்புதம், சுகம் இல்லாம வீட்டை மாத்திட்டு இப்ப என்ன நடக்குது? இவ ஓயாமல் கூப்பிடுகிறாளே அப்படின்னு இயேசுனிடத்துல சொல்லப்பட்ட செய்திக்கு அவர் என்ன சொல்றாரு? பண்ணி உன் வேலையை பார்த்துட்டு போன சீசர்களை சொல்லிட்டார். அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இயேசுட்டையா இப்படி ஒரு கேள்வி அப்படி வந்திருக்குமா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாரு? கீழே அடுத்து வருவோம், ஒன்னொன்னா வருவோம். ஸ்தோத்திரம். 2வது எது இவளை துரத்தினது? ரிஜெக்ஷன். அல்லேலூயா. புறக்கணிப்பு. அப்படிதானே? என்ன புறக்கணிப்பு? இவ எங்க இவளுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நம்பி வந்தாளோ அந்த இடத்துல இருந்து இவள் துரத்தப்பட்டாள். அல்லேலூயா. இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, ரிஜெக்ட் பண்றது, அது நமக்கு ரொம்ப வலியாத்தான் இருக்கும். அப்படிதானே? இந்த ரிஜெக்ஷனுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா பாருங்க, நம்மளை குறித்த ஒரு ஒரு தாழ்வான மதிப்பீடு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல புரியுதா? கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இவன் ஒன்றுக்குமே ஆக மாட்டான் அப்படி உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? அவளா பாஸ்டர், அவளால் எனக்கு என்னது? அவள் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இல்லாமலே போகலாம். இப்படிலாம் எத்தனை அனுபவம் நம்மளை கேட்டிருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா. அதுதான் இவளுக்கு இங்கே நடக்கிறது. ஆனால் அவள் புறக்கணிக்கப்பட்டதும் அவளை கிறிஸ்துவை
வழி நடத்துகிற கிறிஸ்துவை பின்பற்றவர்களா மாற்றிட்டு. இங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவளை புறக்கணிச்சாங்க, அவளை பிடிச்சு தள்ளுறாங்க. எவ்வளோ வேகத்துல அவள் தள்ளப்பட்டாளோ அவ்வளோ வேகத்துல உடனே திரும்பவும் இயேசுட்டே வந்துட்டா. அல்லேலூயா. கானானிய பெண், அவள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான். எவ்வளோ வேகமாக துரத்துனாங்களோ அப்படிதானே. சர்ச்சுக்கு போகாத, தேவனை தேடாத, இந்த சர்ச்சுக்கா போன, இங்கேயா போன, அப்படி எவ்வளோ துரத்துறாங்களோ துரத்துற வேகத்திலே திரும்ப உள்ள வந்துடணும். பூக்கு சொல்லிட்டோம், பொட்டுக்கு சொல்லிட்டோன்னு எங்கே போயிடக்கூடாது. பாலை அடித்த மாதிரி எல்லாம் செதறி தான் ஓடுதே ஒழிஞ்சு ஒன்றும் உள்ள என்ன செய்ய மாட்டேங்க. நீங்க கூட இருக்கிறீங்களா? யாரு துரத்தினார்? இங்க துரத்தினது யாரு? இயேசு தான் துரத்தினாரு. இயேசுட்ட தான் அவ திரும்பவும் வந்தா. அல்லேலூயா. அடுத்து 24வது வசனம், 26வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, இப்ப என்ன சொல்றாரு? இப்ப அதுக்கு நான் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறேன், டிஸ்ரெஸ்பெக்ட். அவள் என்ன செய்யப்பட்டாள்? மரியாதை குறைவா நடத்தப்பட்டாள். அப்படிதானா? என்ன சொல்றாரு? நாய்க்குட்டினா என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கு பேசாம நாயினே என்ன செய்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஒரு உவமை வேற. இப்போ நம்ம என்னை பற்றி சிலர் சொல்கிறாங்க, அவர் குத்தி என்ன செய்துட்டார், பேசிட்டார். இவர் குத்தி பேசினதை பார்த்து நான் இப்படியெல்லாம் யாரையும் சொல்லலை. அப்படிதானா? என் ஞாபகம் சரியாக இருந்தால் நாயின்னு யாரையா சொல்லி திட்டிருக்கேன்னா? இது வரைக்கும் இல்லை, இனியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், சரியாக இருந்துக்கிடணும். அப்படி தான் சொல்ல வேண்டி இருக்குது. நீங்கள் நாயினும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அது ஒரு வார்த்தை பாசமாக தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை? காலையில் கூட சொன்னாங்களே, மறந்து. என்னை வந்து ட்ரிக்கர் பண்ணி விடக்கூடாது. என்ன மாதிரிக்கு அந்த வார்த்தையும் சொல்கிறதுக்கு பாஸ்ட்டை என்ன செய்திடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. நீங்கள் அப்படி தள்ள மாட்டீங்க, நீங்கள் எல்லாம் தங்கமான ஆட்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவள் மரியாதை குறைவாய் அவள் நடத்தப்பட்டாள். நாயின்னு சொல்றாரு. அவ என்ன சொன்னா திரும்ப? பரவாயில்ல, நீர் கை நீட்டி ஒன்னும் என்ன செய்ய வேண்டாம், நீர் உம்ம வயிறு நிரம்ப என்ன செய்யும், மேஜையில் உட்காந்து தின்னோம். நீர் தின்றல கட்டாயம் கொஞ்சம் என்ன செய்யும், மேஜையில இருந்து கீழே விழும். அதை நீர் தர வேண்டாம், நானே என்ன செய்துக்கிடுவேன், எடுத்துக்கிடுவேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த கானானிய பெண் மாதிரி நம்ம மக்கள் எல்லாரும் மாறிடணும்னு நினைக்கிறேன். அப்படி மாறினா என் பிரசங்கம் எப்போதும் ரைட்டாகவே புரிஞ்சுக்கிடப்படும். அல்லேலூயா. நான் உண்மையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம் தெரியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 50 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த 6 நாளும் நான் படுற பாடு. ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே, வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் திரும்ப அதை குறித்து நம்ம வர்ற ரிஃப்ளெக்ஷனில் அவ்வளோ பாடம் என்ன செய்ய வேண்டி இருக்குது, பட வேண்டி இருக்குது. இது மாதிரி விசுவாசிகளை ஆண்டவர் தந்துட்டா ஒரு பிரச்சனை நமக்கு வராது. அல்லேலூயா. இந்த ரோசம் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவள் மரியாதை குறைவாய் அவள் நடத்தப்பட்டாள். 27வது வசனத்தில் அவ சொல்ற இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் தகுதி அற்றவள் தான். அல்லேலூயா. அவளுடைய தகுதி இல்லாத நிலைமை அவளை தேவ சமூகத்திலிருந்து துரத்தினது. ஆனா அவளுடைய தகுதி இல்லாத அந்த நிலையைத்தான் ஸ்தோத்திரம் அவள் இயேசுவினிடத்துல இன்னும் நெருங்குவதற்கு என்ன செய்து கொண்டாள், பயன்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. இப்போ ஒரு சிலதை சொல்கிறேன். அவ இயேசு நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். இவ ஏற்கனவே ஒரு கானானிய பெண். இதுக்கு மேலே இவ மகளுக்கு என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஏன் மகளும் இவளும் மட்டும் வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சில விளக்க உரைகள் சொல்லுகிறது, இவளுக்கு ஃபேமிலி இல்லை, வீட்டுக்காரரு இல்லை. பாருங்க எத்தனை நெருக்கம் இவ மேலே இருக்குது. இவ ஏற்கனவே ஒரு கானானிய பெண். அதனுடைய அர்த்தம் என்ன, ஒரு புறஜாதிய பெண். இயேசுனிடத்தில் வருவதற்கு அவள் தகுதியற்றவளாக இருந்தாள்.
பயாலாஜிக்கலாக பிறப்பின்படி ஸ்தோத்திரம். இன்னும் அவளுக்கு இங்கே நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. அவள் மதிப்பு குறைவாய் நடத்தப்பட்டாள், தரக்குறைவாய் அவள் நடத்தப்பட்டாள். அவள் ஒரு தகுதி இல்லாதவளாக இருந்தாள். அப்படிதானா? இது எல்லாம் இயேசுவை தேடுவதற்கு அவளுக்கு பேரியராக நின்றுச்சு, தடையாக நின்றுச்சு. அவள் நின்ற அந்த தடைகளெல்லாம் என்ன செய்தா? உடைச்சிட்டு தேவ சமூகத்தை தேடி வந்தாள். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம், நம்மளை ஒருத்தங்க புறக்கணிக்கிறது, நம்மளை ஒருத்தங்க மரியாதை குறைவாக நடத்துறது, நம்முடைய தகுதி இல்லாத நிலை, இது எல்லாம் தேவ சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதியற்றவர்களாய் மாற்றி நமக்கு தடையாக நிற்கிது முன்னாடி. நம்ம என்ன செய்யணும்? உடைச்சிட்டு அவர் பாதத்துக்கு வந்துடணும். இன்னைக்கு என்ன நடக்குது? ரெண்டு நடக்குது. நம்ம ஒன்று உடைக்காமல் இருக்கிறோம், இன்னொன்று உடைச்சிட்டு வேற வழியை தேடி போயிடுறோம். அல்லேலூயா. சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அல்லேலூயா. அதுக்காக சரி பண்ணுறதுக்காக வருத்தப்படுறாங்கன்றதுக்காக சரி பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி தானே? அல்லேலூயா. இந்த கால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் சொன்னால் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு கீழ்ப்படிய மடக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம் டீச்சர் தான் என்ன திட்டிருக்கிறாங்க. இப்போ உள்ள காலம் எப்படி? நாங்கள்லாம் சேர்ந்து டீச்சரை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அவ இவ அப்படிதானா? மேமுக்கு கொடுக்குறவங்க பேர் என்னது? அந்த டீச்சரு இந்த டீச்சரு. ஒரு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு, ஒரு குறிப்பிட்ட சாரை இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சாரும் அவருக்கு தகுதியானதை என்ன செய்யணும்? அவரும் பேசினா பிள்ளைங்க மரியாதையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பிள்ளைகளுடைய மைண்ட் செட் எப்படி மாறிட்டு, நீ சரியாகணும், நான் என்ன செய்ய மாட்டேன், சரியாக மாட்டேன். அந்த பேரியர்லாம் உடைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நம்மளை தரக்குறைவாக நடத்துறது, நம்மளை மரியாதை குறைவாக நடத்துறது, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது எல்லாமே தடையை கிழித்து விட்டு, தடையை உடைத்து விட்டு நம்மளை கொண்டு போய் தள்ளி ஒரு இடத்துல நிறுத்தணும். அந்த இடம் தேவ பாதமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகமாக இருக்கணும், ஜெப நேரமாக இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும், கர்த்தரை பாடுறதா என்ன செய்யணும்? இருக்கணும். வேற வழிகளை தேடக்கூடாது. அப்படிதானே? இன்னைக்கு உலகம் பாருங்க, நமக்கு முன்னாடியே வழி இருக்குது, பாதை. அந்த பாதை ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி எங்கே கொண்டு போய் நிறுத்துது? அதில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஒரு காலத்தில் அதில் இருட்டாக தான் கிடக்கும். இப்போ அந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் அந்த முக்கில் வச்சுருக்கான் பாருங்கள். வண்டியெல்லாம் அவ்வளோ வேகமாக வருது. அப்போ தான் நம்ம குடிமகன்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? மிதந்துட்டு இருக்கிறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடு ரோட்டில் நிற்கிறான். நைட்டில் வண்டி வந்தால் என்ன ஆகும்? வேகமாக ஒரு வண்டி வருது, அடித்து தூக்கிட்டு அவன் பறந்துட்டு இருப்பான். அவன் பறந்தவனால எல்லாருக்கும் என்னது பிரச்சனை மாறிக்கு. இன்றைக்கி வழி நிறைய வழி இருக்குது. சமாதானம் சந்தோஷத்தை அடைவதற்கு இந்த உலகம் நிறைய பாதைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கானானிய பெண் இவ்வளோ தடைகளையும் உடைத்து விட்டு அவள் நின்ற இடம் தேவ பாதம். அவள் அமர்ந்த இடம் தேவ சமூகம். அவள் போய் ஆறுதல் தேடின இடம் தேவனுடைய தோள், தேவனுடைய கரம். ஆமென். அப்படி ஒரு இருதயம் நமக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன வகையில் நெருக்கப்பட்டாலும், எத்தனை பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலோ, நமக்கு இருக்கிற ஒரே வழியாக தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். சொல்லுங்க. கானானிய பெண் அவள் துரத்தப்பட்டவளாக இருந்தாலும் கிறிஸ்துவை அவள் பின்தொடர்ந்து போனாள். என்ன நடந்தது? அவள் தோற்று போனாளா? கைவிடப்பட்டாளா? அவன் மக பிசாசு வேதனையில் செத்தாளா? இல்லைல்ல. நமக்கும் இல்லை. அல்லேலூயா. என்னது இல்லை? அழிவு இல்லை, நமக்கு நெருக்கம் இல்லை, நம்முடைய பலவீனத்திலே நாம் விழுந்து போகிறது இல்லை. நாமோ இயேசுவாலே எழுந்திருப்போம். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் எழுமி நின்று
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜோமனை எதுவும் நம்மளை தேவனிடத்துல இருந்து பிரிக்க கூடாது. இன்னைக்கு சிலரை குறித்து கேள்விப்படுறேன், அவங்க சர்ச்சுக்கே போகலை அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எதுவும் நம்மளை தடுத்துடக்கூடாது. வேதனை தான், துக்கம்தான், கண்ணீர் தான், பிள்ளையை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை இருக்கிறது. ஆமென். சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நம்மளை நொறுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது நம்மளை வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கக்கூடாது. நம்மளை தேவ சமூகத்துக்குள்ளே நடத்தணும். உங்களை தேவ சமூகத்துக்குள்ளே நடத்தும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது எங்களை, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவத நீங்க புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணா எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கையை உயர்த்தி ஆண்டவரே, அவர் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். இந்த பெண்ணுக்கு அவ்வளோ நெருக்கம் இருந்தது, அவ்வளோ வேதனைகள் இருந்தது. ஆனால் அவள் அந்த வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு துக்கமும் ஒவ்வொரு வேதனையும், அவள் மகளை குறித்த பலவீனம், அதனாலே வந்த மன அழுத்தங்கள், அவள் புறக்கணிக்கப்பட்டாள், ஒதுக்கப்பட்டாள், அவளுக்கு மரியாதை குறைவாய் அவள் நடத்தப்பட்டாள். அவளுடைய தகுதி இல்லாத நிலையை அவள் அறிந்திருந்தாள். இவை எல்லாம் சேர்ந்து அவளை வீட்டுக்குள்ள முடக்கி போடல, அவளை வீட்டுக்குள்ள இருக்க செய்யல. அவ எல்லா தடைகளை, எல்லா பேரியரையும் உடைச்சிட்டு அவள் வந்து விழுந்தாள். அவள் விழுந்த இடம் தேவ பாதமாக இருந்தது. இன்னைக்கு மனிதர்கள் எங்கெல்லாமோ போய் விழுறாங்க, எங்கெல்லாமோ போய் நிக்கிறாங்க. சிலர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, சிலர் கர்த்தரை விடுறாங்க, சபையை விடுறாங்க, சபையை மாத்துறாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஆமென். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அனுபவிக்கிற வேதனை, துக்கம், அதனால நம்ம தேவனை தேட வேண்டாங்கிற அந்த மனநிலை நமக்கு வரக்கூடாது. ஆமென். பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதும் போது சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? லாபமானாலும் நஷ்டமானாலும் நிர்வாணம் நாசமோ அழிவு மரணம் தேவ தூதர்கள் ஆனாலும் ஆமென் அதிகாரங்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒன்று பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த பெண் அப்படிதான் நின்றிருப்பாள். அவ்வளோ அவமானம், அவ்வளோ நிந்தனை, புறக்கணிப்பு, தரக்குறைவாய் பேசப்பட்டாள், தரக்குறைவா நடத்தப்பட்டாள். ஆனால்
ஆனால் அவள் கர்த்தர் பாதத்தை விடல, தேவ சமூகத்தை விட்டு விலகல. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாக்கியம் தார ஆண்டவரை. கை உயர்த்தி கேளுங்க. என் வீட்டுக்கு அந்த பாக்கியம் தார ஆண்டவர், என் குடும்பத்துக்கு அந்த பாக்கியம் தார ஆண்டவரே. உங்க நாமத்தை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பின்பற்ற உம்மை நாங்கள் ஆண்டவரே விடாமல் தொடர்ந்து பின்பற்றி வர தேவையான எல்லா கிருபை அபிஷேகத்தை கர்த்தர் தார். எல்லா நன்மையினாலும் நிறங்களை நிரப்புவீராக. எல்லாருக்காக நன்றி. வர தடைப்பட்ட ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் வருகிற நாட்களில் கொண்டு வாரும். குடும்பங்களை நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முடங்கி போயிருக்கிறவர்களை கர்த்தர் வெளியிலே கொண்டு வருவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலிருந்து கர்த்தர் வெளியிலே கொண்டு வருவீராக. ஆமென். தேவ சமூகத்தை தேட வைப்பீராக. தேவ பாதத்தை தேட வைப்பீராக. சந்தோஷம், ஆறுதல், சமாதானம் தேடி எத்தனையோ பாதைகள் எங்களை சுற்றி இருக்கிற ஆமென் எங்கள் கிராமத்து மக்கள் தேடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த பாதையை கர்த்தர் காண்பிப்பீராக. இந்த வழியை கர்த்தர் காண்பிப்பீராக. இந்த வழியில அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து இந்த சபைக்குள்ளே கர்த்தர் சேர்ப்பீராக. நாங்கள் 300 3000 பெருகுகிற பாக்கியம் தாரோம். எங்கள் வீடுகளில் ரட்சிப்படையாது இருக்கிற எங்கள் குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் எழுப்புவீராக. எழுப்புவீராக. ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆசீர்வாதம், அவரை இறுதி வரை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த கிருபைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நின்று ஆமென் கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் காத்து நடத்துவதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.